இன்னும் வந்தவர்களே வராதவர்களே, கூத்து பார்க்க வந்தவர்களே இன்னும் வராதவர்களே, இன்னும் போட்டவர்களே போடாதவர்களே, அதாவது வெத்தலை பார்க்க போட்டவர்களே இன்னும் போடாதவர்களே, இன்னும் ஆனவர்களே ஆகாதவர்களே, திருமணம் ஆனவர்களே திருமணம் ஆகாதவர்களே, எப்படா நமக்கும் திருமணம் ஆகும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இளவயது இந்தியாவின் தூண்களே அனைவருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர் நாடக சபா சேலம் மாவட்டம் மாமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் நாடக சபாவின் சார்பாக காமாலின் முத்தான முதற்கண் ஐயாவாகப்பட்ட முனியப்பன் கோவில் பூஜாரி அவர்கள் நமக்காக நன்கொடை சொன்னார். அதேபோல அவர் கஷ்டம் மணிபால விலக வேண்டும் என்று முனியப்பனை வேண்டிக் கொள்கிறோம். மந்தத்திலிருந்து தனியாவே பேசிட்டு இருக்கிறேன். பார்த்தா பைத்தியக்கார அதனால ஒரு ஆள் ஒற்றா 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 நம்ம தமிழ்நாட்டின் பண்பாடு எப்படி ஒண்ணுக்கு நான் பிடிச்சுக்குவேன், ஏன் நீ பிடிச்சிருக்கணும், ரெண்டு பேரும் குடுக்கறதுக்கு உங்க ஐயா நான் பிடிச்சிருக்கேன், என் கையை நீ பிடிச்சிருக்கோம், அப்படி சொல்றேன். வாங்க வணக்கம். வாங்க அண்ணா. தப்பா பேசணும் அவ்வளவுதான். இப்ப பேசுறேன் அண்ணான்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காது. தம்பி தமிழ்நாடு அதுவும் பிடிக்காதா பெரியப்பா? பெரியப்பான்னு கூப்பிடக்கூடாது. அறியது முடியா இப்படியா இருக்குமா? வா சாக்கல சாக்கல காடு மேல அடிக்காது செத்து போயிருவேன். கூப்பிடக்கூடாதா? நாம இப்படி கூப்பிடலாமா? இது வருஷம் என்ன? 2030. நல்லா சொல்லு. 2030 2024 மரியாதை கூப்பிடு. இன்னும் மரியாதை கூப்பிடு. அறுபத்தி கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் அண்ணா தம்பின்னு அடிச்சான். இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிட சொல்றான். அதே மாதிரி கூப்பிடலாமா? நேத்து கூப்பிடுற மாதிரி. கையும்
வேலை இங்கதான் காட்டுறீங்க. ஏனா இவ்வளவு நேரம் 2024பா. நாட்டு பண்பாடு இப்படிதான். நாட்டு பண்பாடு இப்படிதான். ஆமா. எங்கமான கூப்பிட்டா பொண்ணு பங்கு வருவாங்க. மாமாவை கூப்பிட்டா பொண்ணு வருவாங்க. சித்தப்பா பெரியப்பான்னா ஒரு நாள் ஓடமுடியா வருவா. இப்ப கூப்பிட்டுறேன்னு வச்சுக்க. சரி. உங்க ஜாண்டாவத்துல பார்த்தா ஒரு டீ வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு சிகரெட் வேற வாங்கி கொடுக்கணும். 60 ரூபா நஷ்டம். எங்க பார்த்தாலும் இப்படியேதான் கூப்பிடணும். பார்த்தாலும் கூப்பிடு. ஏன்னா இவ்வளவு நேரம் என்ன கேட்டீல, இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன். கேளு. இப்படி ஒரு 1000 ஞானத்தை உட்கார வச்சு ஒரு ஆள் தடுமுடுங்குது, ஒரு ஆள் பீக்குது, ஒரு ஆள் அப்படிங்குது. நீங்களா யாரு எந்த ஊருக்காரரு? அப்படி கேளு. அப்படி. நான் ராத்திரி வேலைக்காரரு. சங்கீத வித்வான்கள். சங்கரி வித்து விட்டு சாண்டார் தடமான கேட்டுக்கியா? சங்கீத வித்வான்கள் பா. நாடகக்காரரு. ஓ பாடவகாரா, ஓடுவீங்களா? இல்ல இல்ல சரி. அது இல்லப்பா, நாங்கெல்லாம் கவிராயர். கவி ராயர். அந்த டிராயர் பிடிக்கும். நீ படிச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்து பக்கம் நான் மலை கூட வருங்க. ஆமா அப்படி என்ன சொல்லு. மலைக்கு ஒதுக்குற தம்பி அப்படின்னா நீ எந்த நிகழ்ச்சி பார்க்க. அதாவது மேடையினா டிராமா, திரையில ஓடினா சினிமா, தரையில ஆடக்கூடிய கிராம கலை தெருக்கூத்துப்பா. ஓ நீங்க கூத்தாடிங்களா? வாங்க கூத்தாடி விட்டாரு. எங்க பாட்டியா போன மாசம் கொள்ளாத காலம் வந்து உனக்கறிய தின்னு அவளுக்கு தொண்டை வீங்கி செத்து போயிட்டா. அதனால எங்க பாட்டி குடியில போட்ட தேய்ச்சி போட்ட மாதிரியே இருக்கணும். அடிக்கிற மத்தாலும் அடிச்சுட்டே இருக்கணும். போட்டுட்டே இருக்கணும். ஆன சோறு ஆகிட்டே இருக்கணும். 15 நைட்டுக்கு ஆடணும். ஆடுவியப்பா? ஆமாப்பா. என்னென்ன எங்களுக்கு என்ன நாடகம் என்னென்ன தெரியும்? நாடகம், மகாபாரதம், ராமாயணம், கண்டபுராணம், சிவபதிகாரம், என்ன நாடகம் உங்களுக்கு? நாடகம் ஆடுவீங்க? ஆமாமா. இன்னும் பொன்னர் சங்க நாடகம். அதுக்குன்னு தனியா ஒரு ஆளை பறிச்சு கொண்டு பொண்ணாக்கு எல்லாம் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோம். ஏங்க வணக்கம் வணக்கம் சட்டி டீமே என்ன வணக்கற? கறி வறுத்து இன்னும் நாமளே பேசிக் கொண்டிருந்தோம். நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த இது என்ன ஊரு? இழுத்தடிச்சம்பட்டி. கையில 2 அடியாவது வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இல்லைங்க, இது முருங்கப்பட்டி. அது அங்க எலம்பலி பக்கத்துல இருக்குதா? கேட்டவாதம் என்னம் அருமையும் பெருமையும் சிறந்த இது நீர்வளம், நிலவளம், குடிவளம், கொடைவளம், படைபலம் மிகுந்த தேனோடு மச்சமா நகரம். இன்னும் சபரியூர் கிராமம். எப்படி? சபரியூர் கிராமம். மேட்டுத்தெரியிலே எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ ஓடக்கார முனியப்பன், ஸ்ரீ காத்தாயம்மாள், இன்னும் கருப்பசாமி, வீரகாரன், ஒண்டி வீரன் ஆலய தெய்வங்களுக்கு எப்படி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்னும் கோவில் பூசாரிகள் மற்றும் அறக்கட்டளைக்கார குழு சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னும் சௌரியூர் மேட்டுத்தெரியிலே எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய ஆண்டவனுக்காக இன்று தீபாவளியும் தெய்வீக திருச்சபையும் அன்னதானத்தையும் கொடுத்து இந்த நாடகத்தை நடத்துவது யார் என்றால் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாணிக்கம்பட்டியிலே எழுந்து அருளக்கூடிய இன்னும் குழந்தைவேல் அவர்களும், சரஸ்வதி அவர்களும், இன்னும் வட்டப்பட்டிக்கு சேர்ந்த கோவிந்தசாமி அவர்களும், உமாராணி அவர்களும், புகையிலை வியாபாரி இந்த தெருக்கூத்து நாடகத்தை நடத்துகிறாங்க. அது மட்டுமா, நம்மை காண வருகை தந்திருக்கும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள். எப்படி வாழ வைக்கும் தெய்வங்கள்? ஆனா பிறந்த அப்பன்மார்கள், பெண்களாய் பிறந்த மற்றும் சகோதர சகோதரிகள், நாடக கலா ரசிகர்கள், பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்கள் அனைவர்களும் அலைக்கடல் என்ன தெரிந்திருக்காங்க. அனைவர்களும் எப்படி வாழ வேண்டும்? இந்த ஆண்டவனுடைய அருள் பெற்று அருகமுள் போல் வேரூண்டி ஆலமரத்தலை போல் தலைகளித்து மூங்கில் போல்களை கிளைத்து ஆண் போன பக்கம் அரசு வட்டம் ஆண்டு பெண் போன பக்கம் வெத்து பெரிய குடியாகி நோயற்ற வாழ்வும் குறிவற்ற செல்வங்களை பெற்று
என்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எல்லுக்கா முள்ளு புரியாமல் எலுமிச்சங்கனுக்கு எதிர்கணி இல்லாமல் சென்ற இடமெல்லாம் சிறப்பு வாங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த ஓடக்கார முனியப்பனை வேண்டுகிறோம். அது மட்டுமல்ல, அதாவது இந்த ஆலய கோயிலை கட்டி எப்படி இப்பேற்பட்ட ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தவர் யார் தெரியுமா? மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ரிசா கவுண்டர் அவர்கள். எப்படி அவருடைய குடும்பமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வங்களை பெற்று வாழையடி வாழையாய் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முனியப்ப சாமியை வேண்டுகிறோம். இருந்தாலும் இந்த ஓடக்கார முனியப்பனுக்காக இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? பார்க்காத கதையெல்லாம் பார்க்கலாமா பலங்கொண்ட ராமாயணத்தில்? ராமாயணத்திலயா? ராமாயணத்துல எப்படி பார்க்க முடியும்? ராமாயணத்துல கந்தாயத்துலடா நீங்க நான் அடிக்க மாட்டேன்டா பச்சிருக்கேன்டா ஏன்டா இப்படி பேசுற? ஏன் சும்மா சொல்ற? அவர் இன்னைக்கு ஒரு நாள் தான் அடிக்காத இருப்பார். கேட்காத கதையெல்லாம் கேட்கலாமா கீர்த்தி பெற்ற மகாபாரதத்தில்? மகாபாரதத்திலயுமா? சவரியூர் ப்ரோ மரியாதை சவரியூர் இல்லைண்ணா மேலே ஒரு சாட்டை தூக்கி போட்டேன். மேலே ஒரு சாட்டை கிடையாது. அப்படி மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய அர்ஜுனன் தவசி நாடகம். அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். அர்ஜுனன் தவநிலை சர்க்கம். ஆமா, இந்த நாடகத்தில் சபைக்கு முதல் வரப்போறது யாரு? பஞ்ச பாண்டவரை அரசர்கள். அதுல முதல் பிறந்த தாரா புகழ் படித்த தருமராஜனே சபைக்கு வருகிறார். தருமராஜனே வருகிறாரா? பொறுமையில் சிறந்தவர் அவரே வராரு. உனக்கு என்ன வேலை? போவ நடந்து போ.